செய்யறதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த உற்சாகம் அளிக்கக்கூடியதாக உங்கள் வாழ்க்கை மீது அதிக பற்றுள்ள அதிகம் நேசிக்கக்கூடிய நபரை இன்றைய தினம் சந்திக்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது அப்படின்றத பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விடாமல் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனல் வீடியோக்களை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாத பிறப்புங்க. ஆங்கில மாதம் பிறக்குது. முதல் நாள் அக்டோபர் மாதம் 2022 வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் லக்ஷ்மி தேவி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சஷ்டி தினம். ஸோ முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு தடைகளை நீக்கக்கூடிய வகையில் காரியங்களை வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல உபாயத்தை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் புதன் பகவான் 12ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 3ஆம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவானும் அமைந்துள்ளனர். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு யோகம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்குங்க. நீண்ட காலமாக பிரிந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஒன்றாக சேர்ந்து கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பாடல், இசை, நடனம் போன்ற கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இன்றைய தினம் புகழ் கூடக்கூடிய ஒரு யோகம் அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய கல்வி சம்பந்தமான முயற்சிகளை அல்லது ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டுங்க. நீங்கள் எளிதில் அனைத்து விதமான ஒரு கலைகளையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு புதிதாக நீங்கள் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய யோகமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். எனவே அதற்காக முயற்சி செய்யுங்கள். ஏன்னா இன்னைக்கு உங்கள் குழந்தைகளுடைய நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகச்சிறந்த வெற்றிகளை தருங்க. மேலும் தொழிலிலையும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் புதிதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் புதிய முதலீடுகள் குறித்து நீங்கள் யோசிக்கக்கூடிய வகையில் வியாபாரிகள் இன்றைய தினம் இருப்பீங்க. சுபகாரிய பேச்சுகள் சிறப்பான வகையில் கைகூடும். வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் கூடினாலும் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. ரொம்ப வேகமாக நீங்கள் செயல்படுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. வெற்றி பெறும் போது நேரத்துக்கு ஏற்ப ஐடியாவை நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலன் தருவதாக அமையும். எனவே டைமுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போங்க. உங்கள் பிளான்களை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு மாற்றிக்கிறது உங்கள் பிளானை கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். மேலும் உங்களது பார்வை ரொம்ப ரொம்ப விசாலமாக மாற்றாது உதவிகரமாக இருக்குங்க. எனவே உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் மற்றும் உங்களது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஐடியா இவை இரண்டுமே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றிகளை தரும் என்பதால் உங்களுடைய பர்சனாலிட்டி இதன் மூலமாக கண்டிப்பாக மேம்படுங்க. அறிவும் நல்ல வகையில் வளரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நிதி நிலைமை சிறப்பாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் செலவுகள் அதிகரித்தாலும் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பெரிதாக உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாதுங்க. நிம்மதி கண்டிப்பாக இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களை விட அதிகமாக உங்களது வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் எந்த விதமான வாக்குவாதத்தில் ஈடுபடும் போதும் கோபமாக கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறந்த முயற்சிகளை உங்களது மகிழ்ச்சிக்காக எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நிலைமையை புரிந்து கொண்டு
கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணையை இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னிடியூட்டி ரசபலன் சேனலுடைய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வருதாங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதன் மூலமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக எனக்கு இன்னும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 5ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக ஹாப்பியான நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியான செய்திகள் உங்களோட உடன்பிறப்புகள் மூலமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க. மேலும் புதிய தொழில் நிமித்தமான முயற்சிகள் இப்போ உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதால் தொழில் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் தொழில் சுற்றியே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயல்பாட்டிலும் அதிகமான உற்சாகம் உண்டு என தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களது செயல்பாடுகளில் வெற்றிகளை பெற முடியுங்க. அரசு சார்ந்த ஏதாவது உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கைகூடக்கூடிய யோகம் அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இன்றைய தினம் ஏற்படாது. அதன் மூலமாக புதிய வரவுகள் மூலமாக அதை சரி செய்து விடும் என்பதால் உங்களது செலவுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நிதி நிலைமை மேம்படுங்க. இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு டென்ஷனே இருக்காதுங்க. மேலும் நவீனமான சில பொருட்கள் மீது இன்னைக்கு நீங்க ஆர்வம் அதிகமாக காணப்படுவீங்க. அந்த மாதிரி பொருட்களை ஆப்ரேட் பண்றது அல்லது புதிதாக வாங்குவது குறித்து நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ லைக் பட்டன் அழுத்தி விட்டு 1 மில்லியன் லைக் வரதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்குங்கிறத ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தாராளமாக சொல்லலாம். மேலும் நமது சேனலுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கன்னிடியூட்டி ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா போதும் நண்பர்களே. தினசரி உங்களுக்கு எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.